ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 14வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,27,024 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 47.86% இருந்துட்டுருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓட்டிங் வைஸ் வந்து அட்டகாசமாக பிச்சு எரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல பாருங்கள். 44% ஆரம்பித்து இப்போ 47% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 3% இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் இவர் தான் டைட்டில் வந்து வின் பண்ண போகிறாரு, அந்த மணி பாக்ஸை எடுக்காத வரைக்கும். 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 54,221 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.43% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸ்லாம் வந்து பிச்சு எரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ மற்ற கண்டஸ்டண்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது வைல்டு கார்டு கண்டஸ்ட்டில் வந்த திவ்யா கணேஷ் அவர்கள் அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் லாஸ்ட் வீக் வரைக்கும் வினோத்துக்கே பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஷட் டவுன் ஆகிட்டாங்க. ரீசன் வந்து வினோத் அவர்களுக்கு கமருதீன் அண்ட் பார்வதியோட ஓட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். 3வது இடத்துல வந்து சபரி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,950 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.43% இருந்துட்டுருக்காங்க சபரநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனிட்டியாக இவர் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாப்பலாம் அன்றைக்கி நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களுக்கு. பட் இருந்தாலும் மக்கள் வந்து பெருசாக ஆதரவு தெரிவிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்ப்போம், இவரும் வந்து பணப்பட்டியே தொடாமல் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து 4வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 26,582 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.01% இருந்துட்டுருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் இவர் செஞ்ச சில மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல, அதுவும் சின்ன சின்ன மேனிப்புலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து வெளியே பார்த்துட்டு வியானா அவர்கள் வந்து இவங்களை தெறிக்க விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் எப்படி வியானா வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தான் வந்து மக்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம விக்ரமை பற்றி. ஸோ அதனால தான் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்தா 5வது இடத்துல சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,656 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.27% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக சிம்பத்தியாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கையை தூக்கிட்டாங்க போல். ஏன்னா அவ்வளோ குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ ஓட்டிங்ஸ் நீங்கள் யாருக்கு போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.